ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் இப்போ ரீசெண்டாக திருப்பதி ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லையா, அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு பஸ்ஸில் ஏறுறதா தான் பிளானு. நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே சக்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. போகிற வழியில் ஈவினிங் டீ குடிச்சிட்டு போகலான்னு நிறுத்தினப்போ தான் ராகவ் இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தான். ராகவுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது. வீட்டில் அடிக்கடி பாடிட்டே இருப்பான். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி இட்லி, சாம்பார், சட்னி இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம். நைட்டு ட்ராவலுங்கிறதுனால சிம்பிளாக எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போது இந்த ட்ரிப்பு நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கிளம்புறது அப்படி கிடையாது. ஜஸ்ட் கிளம்புறதுக்கு ஒரு 4-5 டேஸ் முன்னாடி தான் ட்ரிப்பு பற்றி அண்ணன் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க, நம்மளும் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்களும் உடனே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இது எல்லாரோட சேர்ந்து போகும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி காரில் இந்த மாதிரி திருப்பதிக்கு ட்ரிப்பு போயிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர்த்தோடு சேர்ந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. பேசிக்கிட்டே நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போனதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் தான். நைட்டு ஒரு 9 o'clock போல் தான் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணாங்க. காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் 5 o'clock போல் ரீச் பண்ணியாச்சு திருப்பதியில். திருப்பதிக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை திருப்பதி போனப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். பட் அது 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணும்போது அந்த 3 மாதம் கழித்து டைமிங் நமக்கு கரெக்டாக வருமா, லீவ் கிடைக்குமா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்குமாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து போக வேண்டியிருக்கும். இந்த ட்ரிப்பில் டக்குன்னு போகலான்னு ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்ததும் தெரியல. இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ட்ரிப்பாக இருந்தது. அங்கே போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதும், ஒரிஜினல் தேவைப்படாது. ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா இடத்துலையுமே நம்மளோட ஹேண்ட்பேக்கு, லக்கேஜ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் காலையில் திருப்பதி போய் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு தான் போனோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டி இருந்தது. வாங்கினதுக்கப்புறம் அதில் நமக்கு எத்தனை மணிக்கு நம்ம சாமியை பார்க்குறதுக்கான டைமிங் அப்படிங்கிற அந்த ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 3 o'clock சாமியை பார்க்குறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 day ஃபுல்லாக நல்ல டைம் இருக்குங்கிறதுனால பக்கத்தில் உள்ள காளஹஸ்தி, அலமேலு மங்காபுரம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட்டு போல் கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விடிகாலம் 3 மணிக்கு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போது 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் இதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் என்னால் அங்கே திருப்பதியில் ப்ராப்பராக இந்த டைமிங்க்கு சாப்பிட்றது, காலையில் ஒரு 1/2 liter தண்ணி குடிக்கிறது, நைட்டு ஜீரக வாட்டர் குடிக்கிறது, இது எதுவுமே ப்ராப்பராக இல்லை. பட் கொஞ்சமாக குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன். நார்மலாக சாப்பாடும் சாப்பிட்டேன், குழம்பு, ரசம் எல்லாமே நல்லா சாப்பிட்டேன். பட் கொஞ்சம் அளவு மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்ற டைமிங்குமே மாறி மாறி தான் இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் போன அன்னைக்கு ஒரு 11 o'clock போல் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ப்ளேஸ் பார்த்துட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிச்சுருந்தோம். ஆனால் எங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்னொன்று ட்ராவலும் போயிட்டே இருந்ததுனால சரி பஸ்லேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஃபைனலி பஸ்லேயே இலையை ஓப்பன் பண்ணி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் நாளே நானும் அம்மா அண்ணி எல்லாம் செஞ்சுருந்தோம். சப்பாத்திங்கிறதுனால ட்ராவல் பண்ணும்போதே சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருந்தது. அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீமு, டைமிங் எல்லாம் நான் பார்க்கல. அதனால் நான் சாப்பிட்டதை மட்டும் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன். எந்த கோவில்லையுமே உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. அப்படி தெரியாமல் வீடியோ எடுத்தாலும் தெரிஞ்சதுன்னா 5000 rupees ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேலையே வேண்டாம் நமக்கு அப்படின்ட்டு ஃபோனை நான் ஒன்று பஸ்லேயே வச்சுட்டு போயிட்டோம். இல்லைன்னா செக்யூரிட்டியில் அவங்க கொடுத்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரும்போது டோக்கன் கொடுத்துட்டு நம்ம ஃபோனை வாங்கிக்கலாம். இப்போ காளஹஸ்தியும் அலமேலு மங்காபுரமும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 6:30, 7 o'clock போல் கீழ் திருப்பதியிலேருந்து மேலே திருப்பதி போகிறதுக்கு நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும். இது நம்ம போன பஸ்ஸை மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே திருப்பதியில் கீழேருந்து மேலே போகிறதுக்குன்னு அங்கே உள்ள பஸ்ஸில் தான் நம்ம மேலே போக முடியும். ஸோ அங்கே ஒரு செக்கிங் இருக்குது. அங்கேயும் நம்மளோட பேக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க.
நானும் வெங்கியும் வந்து கல்யாணம் ஆன புதுசில் ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் வந்து திருப்பதிக்கு தான் போனோம் ஃபேமிலியோட. அப்போது நாங்கள் கீழேருந்து மேலே நடந்து போன ஞாபகம் எங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ வந்து அதை நினைக்கும் போது ரொம்ப தூரம் அப்படின்னு தோணுது. பட் அப்போ வந்து எங்களுக்கு அது தூரமாக தோணவே இல்லை. ஆல்மோஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து நடந்தே தான் போனோம். திருவண்ணாமலை கிரிவலம் வந்து நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம். பட் அது வந்து கொஞ்சம் ரோடு நேராக இருக்கும். அது ஸ்டீப் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால ஈஸியாக நடந்துடலாம். பட் இங்கே திருப்பதியில் கீழேருந்து மேலே நடக்கும்போது ரோடு வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் நடக்கிறது நல்லாவே கால் வலி தெரியும். அப்போ வந்து எனக்கு நடந்ததே சுத்தமா தெரியவே இல்ல. ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போனோம். அப்போ பேசிட்டு இருக்கும்போது நாங்க வந்து வெங்கி வந்து என்ன ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த கண்மணியா அன்போட காதலன் பாட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெங்கி கிட்ட பாடி காமிச்சேன். இப்போ அகைன் இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகுறதும், நாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்ததும் வெங்கி கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த பாட்டு தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு பாடி காமிச்சேன் அப்டின்ட்டு. நாங்க மேல கோயிலுக்கு போனதுக்கப்புறம், இந்த மாரி கடைங்கள்லாம் அங்க முன்னாடியே நெறைய இருக்கு. அது எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். நாங்க வந்து ராகவுக்கு மொட்டை அடிக்கிற பிளான்லயே போகல. ஆனா, அங்க போயிட்டு "ராகவ் நீ மொட்டை அடிச்சுக்கோ" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ராகவ் கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கில ஹெசிடேட் பண்ணான். "இல்ல வேண்டாம் எனக்கு முடி வேணும்" அப்படின்ட்டு. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசினேன். "முடி வந்து சாதாரண விஷயம்ப்பா. அத எடுக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீக்கிரம் வளர்ந்துக்கும்" அப்படின்னு நெறைய கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வச்சேன். அழகா இருக்கு ராகவ். லுக்ஸ் குட். ராகவ் வந்து சீக்கிரமாவே கன்வின்ஸ் ஆயிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன்னா, எனக்கு வந்து கேப் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னா ராகவ். அவ்வளோதானே கண்டிப்பா வாங்கி தரேன். நீ மொட்டை அடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுனால உடனே அடிச்சுட்டான். இந்த சந்தன பேஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எப்பவுமே சந்தனத்த வாங்கி நம்ம தண்ணி ஊத்தி குழச்சு தானே பூசுவோம். பட் இந்த சந்தன பேஸ்ட்டு ₹40 அப்படின்னு வாங்கி தலையில ஃபுல்லா பூசி விட்டோம். தலையில வந்து நல்லா சூப்பரா செட் ஆச்சு. பட்டு கையில வந்து நம்ம தொட்டு அடிக்கிறோம் இல்லையா? கையில ஃபுல்லா அந்த மஞ்சள் போகவே இல்ல. நல்லா கெமிக்கல்ஸ் நெறையா இருக்கும் கோவிந்தா! அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா நல்ல வாசனையா இருந்தது. எங்க காமி? இந்த இங்க மாதிரி நேரம் என்ன பாரு நாமம் சொல்லு? போடுறதுக்கு ₹10 கோவிந்தா, வாங்குறாங்க. ஆனா கோவிந்தா. பார்க்கறதுக்கு இந்த மொட்டைக்கும், இந்த நாமத்துக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பிள்ளைங்களுக்கு. ஜித்து, மித்ரனுக்கும் போட்டாச்சு. நானு, சுமி, அண்ணி நாங்க எல்லாரும் வந்து பூமுடி எடுத்துக்கிட்டோம். எங்களோட பிளானுமே இன்ஸ்டன்ட்டா அங்க போய் எடுத்தது தான். மொட்டையெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு, நாங்க வந்து அங்கேயே அன்னதானம்லாம் போடுறாங்க. அது சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். டேஸ்ட் வந்து கோவில்ல போடுறது எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். சொல்லவே தேவையில்ல. ரொம்ப நல்லா இருந்தது. ராகவுக்கு பிடிச்ச முள்ளங்கி சாம்பார். ராகவ எந்த காய் சாப்பிட சொன்னாலும் ரொம்ப யோசிப்பான். பட் முள்ளங்கின்னா நம்ம சொல்லவே தேவையில்ல. வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவான். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. ஒரு ஸ்வீட்டும், அப்புறம் கத்திரிக்காய் கொத்து மாரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. ரசம், மோரு எல்லாமே சூப்பரா இருந்தது. நல்லா வயிறு நெறைய சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஏன்னா அடுத்த நாள் காலையில் தான் நமக்கு சாமி பார்க்க ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3:00 ஸ்லாட்னா நம்ம வந்து 3:00 எந்திரிச்சு போகக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு 12:00லாம் எந்திரிச்சு அந்த க்யூவுக்கு போய் நின்னாச்சு. அந்த டைம்லேயே நிறைய பேர் க்யூவில் நின்னாங்க. எங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு டைமே கிடைக்கல. கீழே வந்து இந்த க்ரீன் கலர் விரிச்சிருந்தாங்க இல்லையா? அங்கே வந்து கொஞ்சம் குளிர் கம்மியாக இருந்தது. அங்கே இடம் கிடச்சிதுன்னா நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுவும் தூங்குறது ஒரு 2 to 3 ஹவர்ஸாக தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் சைட் பை சைட் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை நீங்களே போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஜர்க்கின் இல்லை ஸ்வெட்டர் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. அந்த இடத்துல ரொம்ப குளிராக இருக்கும். ஏன்னா மிட் நைட்டில் நம்ம தூக்கம் இல்லாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நல்லாவே குளிர் தெரியும். காதில் வைக்கிறதுக்கு பஞ்சு கூட எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் வந்து பஞ்சு மட்டும் வச்சுருந்ததுனால எனக்கு அவ்வளோக்கு குளிர் தெரில. குளிரும்போது நான் என்னோடய சாரியவே எடுத்து நான் போத்திக்கிட்டேன். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்கலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் குளிர் தாங்கும். நாங்க வந்து அந்த டே ஃபுல்லா அலைஞ்சிட்டே இருந்ததுனால, நைட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தது. பெரியவங்க கூட தூக்கத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம முழிச்சிட்டு இருந்திருக்கலாம். இல்ல உட்காந்துட்டே கூட தூங்கிக்கலாம். கன்வீனியன்ட் வந்து அவ்வளோ பெருசா தேவைப்படாது. பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்ட்டா தூக்கம் இருக்கணுங்கிறதுனால, நீங்க போகும்போது பிள்ளைங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பிளாங்கெட் எல்லாம் எடுத்துட்டு போங்க. கீழ போட்டு கூட அப்படியே படுக்க வச்சு தூங்க வச்சிரலாம். எங்களுக்கு 3:00 ஸ்லாட் குடுத்துருந்தாங்க. ஆனா, நல்ல கூட்டமா இருந்தது. நாங்க வந்து ஒரு சாட்டர்டே அன்னைக்கு போயிருந்தோம். அதனால சரியான கூட்டம்.
6 போல் தான் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். நான் கையில் வச்சுருக்க லட்டு வந்து பெரிய லட்டு, ஒரு லட்டு வந்து 200 ருபீஸ், 50 ருபீஸ் அப்படின்ட்டு மீடியம் சைஸ் லட்டும் கொடுக்குறாங்க. இந்த பெரிய லட்டில் தான் நான் வந்து பாதாம் பார்த்தேன். சின்ன லட்டுலலாம் முந்திரி, திராட்சை, கற்கண்டு இதெல்லாம் தான் இருந்தது. திருப்பதி லட்டுக்கே உரிய டேஸ்ட்டுன்னா அது அங்கே மட்டும்தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கும் வெளியில் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லட்டும் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்டாச்சு வந்து நம்ம கோயிலுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மெயின் டவுனில் சென்டரில் வச்சுருக்காங்க. ஸ்டாச்சு சூப்பராக இருந்தது. நல்லா பக்காவாக ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஃபோன் வால்பேப்பரில் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஃபோட்டோவாக இருக்கும். சாமி பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் நல்லா இட்லி, பொங்கல், வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே சாப்பிட்டோம். சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகணும் அப்படின்னா அங்கங்கே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெஸ் மட்டும் நம்ம கொண்டு போயிட்டா போதும். பே பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடலாம். சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவில் இருந்தது, அங்கேயும் போயிருந்தோம். இதுவும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது கோவில். உள்ளெல்லாம் வந்து நல்லா மார்பிள்ஸ் ஜில்ஜிலேன்னு வெயிலே தெரியாமல் நல்லா இருந்தது. திரும்பி வரும்போது பழைய திருப்பதியும் பார்த்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக பஸ் ஏறியாச்சு. வர்ற வழியில் வேலூரில் கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துட்டு வந்தோம். கோல்டன் டெம்பிளில் வந்து நம்ம ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே போனோன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 5:30, 6 போல் இருக்கும் அங்கே போனப்போ. அப்போதான் இருட்டுற டைமு. நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கே வந்து ஸ்பெஷலாக 100 ருபீஸ் டோக்கன்னு வாங்கினோன்னா உள்ளே இருக்க கோல்டன் அம்மன் சிலைக்கு வந்து நம்மளே போய் நம்ம கையால் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணலாம். இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த கோவில் வந்து நம்ம மேலேருந்து ஏர் வியூவில் பார்க்கும்போது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டெம்பிளையும் பார்த்துட்டு திருப்பியும் நாங்கள் பஸ்ஸில் ஏறி ரிட்டர்ன் வந்தாச்சு. வர்ற வழியில் பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் தான். செம்ம ஜாலியாக இருந்தது. பஸ்ஸில் வரும்போது அங்கங்கே நிறுத்தி லஞ்சு, டின்னரு எல்லாமே வெளியில் சாப்பிட்டாச்சு. நாங்கள் ஆத்தூருக்கு போய் ரீச் ஆகும்போது ஏர்லி மார்னிங் 2:30 ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் கார் வந்து அங்கே ஆத்தூரில் தான் நிறுத்தி போன உடனே அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஈரோட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா அடுத்த நாள் வந்து வெங்கிக்கு காலேஜ் இருந்தது. பிள்ளைங்க 2 பேத்துக்கும் லீவு தான். ஏன்னா 12th எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால அவங்களோட ஸ்கூல் சென்டருங்கிறதுனால அன்றைக்கி மண்டே வந்து லீவு தான். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருந்தது. வெங்கி வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டு வந்து ஒரு 2 நாள் நல்ல டயர்டாக இருந்தது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த திருப்பதி ட்ரிப்பை வந்து நான் ஷார்ட்ஸில் போடலான்னு பிளான் பண்ணி தான் ஃபுல்லாக போர்ட்ரேட் வியூவிலே எடுத்திருப்பேன். பட் நிறைய கிளிப்ஸ் வந்துட்டதுனால சரி ஒரு லாங் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு லாங் வீடியோவே போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ திருப்பதிக்கு போனீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். Come on. இப்படி பண்றீங்களேன்னா இப்படி பண்றீங்களேன்னா இப்படி